யாரு கிட்ட வராதீங்க, எதுவும் பேசாதீங்க. கிட்ட வந்தா சுற்றுவேன். யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா ஷூட் பண்றவன் ஜாக்கிரதை. உங்களுக்கு நீ கிட்ட வராத, சுற்றுவேன். பிரீத்தி, நீயும் கிட்ட வராத. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பெத்த புள்ளைக்கு போய் இப்படி யாராவது செய்வாங்களா? பின்னாடி தள்ளி போ. டேய், அந்த பொண்ணு நெத்தியில குங்குமத்தை வை. இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, சொன்னபடி செய். என் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா குங்குமத்தை வை. ஓ, भगवान विष्णु मंगलम, भगवान विष्णु मंगलम, गरुड़ध्वजा मंगलम, गरुड़ध्वजा मंगलम, पुंडरीकाक्षं मंगलम, पुंडरीकाक्षं मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलम भगवान विष्णु मंगलम, भगवान विष्णु मंगलम, गरुड़ध्वजा मंगलम, गरुड़ध्वजा என்னைக்குமே நேர்மையா வாழ்றவன் இந்த அர்ஜுன் தாஸ். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. என்ன பைத்தியக்காரத்தனது? முடியாது, என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல. எவனோ ஒருத்த வந்து என் பொண்ணுக்கு எப்படி பொட்டு வைக்கலாம்? இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பையனை நான் ஏத்துக்கவே மாட்டேன்.
அப்ப யாருக்கு பண்ணி வைப்ப? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நடக்கிறது நல்ல விஷயம்தான். இப்படி செய்யறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. இப்ப என்ன சொல்றீங்க? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சு, உங்க ஊர் மானம் காப்பாத்தப்பட்டுச்சுல. என்னோட பேர் அர்ஜுன் தாஸ். என்ன பத்தி என் ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. இந்த அர்ஜுன் தாஸ் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதுல இருந்து என்னைக்கு மாறினதில்ல. நான் ஒரு தூய்மையான மனுஷன். என் கௌரவத்துக்கு ஒரு குறை வந்துட்டா நான் தலை குனிஞ்சு வாழ மாட்டேன், என் தலைய வெட்டிக்குவேன். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தைரியமா என் முன்னாடி வந்து கேளுங்க. இன்னில இருந்து உங்க ஊர் பொண்ணு என் மருமக. இவ என் பொண்ணு மாதிரி. இனிமே இவ என்னோட பொறுப்பு. அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ். ஏங்க இப்படி பண்ணீங்க? என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சு அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இனிமே இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக, அதை புரிஞ்சுக்க பிரீத்தி. அவ நம்ம பொண்ணு மாதிரி. நான் சொல்றது புரிஞ்சுதா? போய் அவளை ஆசீர்வாதம் பண்ண போன்னு சொன்னேன். பிரீத்தி, என்ன பண்ண நீ? இன்னையில இருந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. நீதான் எப்பவும் சொல்லுவி, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு என் கையால அது வலையெல்லாம் போடுவேன்னு சொன்னி. நீ எதுவும் பேசக்கூடாது. போய் அவளுக்கு வலையில மாட்டி விடு. போட்டு விடு. எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் சொன்னபடி செய். என்னங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்களாவது போய் சொல்லுங்க. நடக்கிறதுல தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தயவு செஞ்சு போய் அவங்களை தடுத்து நிறுத்துங்க. போங்க. போய் தடுத்து நிறுத்துங்க. என்ன இதெல்லாம்? கல்யாணங்கிற பேர்ல விளையாட்டா இருக்கு. என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். அவன் நெத்தில குங்குமம் வச்சான், இவங்க வளையல போட்டு விட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் கல்யாணமா? இத நான் கல்யாணம்னு ஒத்துக்க மாட்டேன். நான் அந்த பொண்ணோட அப்பா, அவ என் பொண்ணு. இப்படிதான் கல்யாணம் நடத்துவாங்களா? முதல்ல அந்த வளையல கழட்டு. அதை கழட்டி தூக்கி எறி. அதை தூக்கி எறி. உனக்கு என்ன பைத்தியமா மகேந்தர்? உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சதே பெரிய விஷயம். இங்க பாருப்பா, நல்ல குடும்பமா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாவும் இருக்காங்க. அவங்களே முன் வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்ல போனா நீ தான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். நீ என்னடானா, சரி அதை விடு, இது பஞ்சாயத்து. நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம்.